அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி புது சிலபஸ் படி தான் ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போற டாபிக் என்னன்னா, தமிழ்ல யூனிட் 7ல பெருஞ்சித்திரனார் அவர்களை பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல தேவநேய பாவனார் அவர்களை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதீங்க, அதை பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க லெசன் பார்க்கலாம். பெருஞ்சித்திரனார் இவரை பற்றி என்னென்ன புக்கில் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 6th நியூ புக்கு, 10th நியூ புக்கு, 9th ஓல்டு புக்கில் இருக்குது. இதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு புக்குலையும் தேட தேவையில்லை. அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே வேலை தான். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். புது புக்கில் மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க, பழைய புக்கில் துரை மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காலம் பிறந்த ஆண்டு எப்படின்னா 1933 மார்ச் 10. மறைந்த ஆண்டு பெற்றோர் யாருன்னா துரைசாமி குஞ்சம்மாள். ஊர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா சமுத்திரம்ங்கிற ஊரில் பிறந்தார். இது எந்த மாவட்டம் அப்படின்னா சேலம் மாவட்டம். இவருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா பாவலேறு. இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னா கனிசாறு, இது 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஐயே, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், இது குழந்தைகளுக்கான பாடல். இதில் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை என 3 தலைப்புகளெல்லாம் பாடல் இருக்குது. நூறாசிரியம், உலகியல் 100, எண்சுவை 80, மகபுகு வஞ்சி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மரபுரை எழுதியவர் யாருன்னா தேவநேய பாவனார். திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வ.உ.சி. திருக்குறள் மெய்ப்பொருளுரை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இது தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ள நூல் எதுனா திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான். இதை எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இவர் நடத்திய இதழ்கள் என்னன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். கனிசாறு இந்த நூலில் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அதே மாதிரி இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு என்ற இதழ்களின் வழியாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர். எந்த இதழ்கள் வழியாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இந்த பாடலும் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அதே மாதிரி இன்னொரு பாடல் எழுதியிருக்காரு. அறம் பெருகும் தமிழ் படித்தால், அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வளரும், மருள் விலகி போகும். மருள்னா என்ன? பயம். புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வு. இது எழுதியவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். அதே மாதிரி இந்த ஒரு கொட்டேஷன் அவரோட லெசனில் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன், சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா கா. சச்சிதானந்தன். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி. இது 6th நியூ புக்கில் இருக்குது. இது கனிச்சாருங்கிற நூலில் இருக்கிற ஒரு தலைப்பு தான் தமிழ் கும்மி. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. பல நூறு கண்டதுவாம். அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். அப்படின்னா ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிற்கும், உயிர் மெய்ப்புகட்டும், அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இதுல உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை அப்படிங்கிற மீனிங்கு. மேதினி அப்படின்னா உலகம். சொல்லும் பொருளும். ஆழி பெருக்குனா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. இது புக் பேக் கொஸ்டினுங்க. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம்.
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. பாட்டிருக்கும். அதாவது 2 சேர்ந்து பாட்டு இருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. எட்டு இத்து திசை. எட்டு திசை. இத்துங்கிறது தோன்றியிருக்கு. ஓகே, இந்த பாடல் வாணிதாசனோட பாடல் கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு பாடியவர் யாருன்னா வாணிதாசன். நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் என்னன்னா அன்னை மொழியே. இந்த பாடல் 10th நியூ புக்கில் இருக்குது. இது கனிசாருங்கிற நூலில் இருக்கிற ஒரு தலைப்பு தான் அன்னை மொழியே. அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இதுக்கு மீனிங் என்னன்னா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னா அழகு நிறைந்த செழுந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னா பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. மன்னினா நிலைத்த அரசிருந்த மண்ணுலக பேரரசே. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே. இதுக்கு மீனிங் என்னன்னா தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னனின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமை கூறியவளே இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு எண் தொகையே அப்படின்னா 8 தொகை நற்கணக்கே அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் மண்ணுஞ்சிலம்பே அப்படின்னா நிலைத்த சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே அப்படின்னா அழகான மணிமேகலையே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே அப்படின்னா பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். அதாவது பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். நெக்ஸ்ட் பாடல் என்னன்னா செப்பரிய நின்பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா செழுமைமிக்க தமிழே எமக்குயிரே செப்புதற்குரிய அதாவது சொல்லுதற்குரிய நின் பெருமை என் தமிழ்னா என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரிந்துரைக்கும் பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கியம் வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. வேறார் அப்படின்னா வேற்றுமொழியார். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்தொன்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எம் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். நெக்ஸ்ட் பாடல் பார்த்தீங்கன்னா ஓய்வும் பயனும். இது பள்ளிப்பறவைகள்ங்கிற நூலில் இருக்கிற ஒரு தலைப்பு தான் ஓய்வும் பயனும். இந்த பாடல் 9th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு
தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு. பாக்களும் ஏற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். தாக்கூறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். கதைகளும் எழுதி பழகு பூங்காவினுள் உலவி வருவாய். புதைந்திடும் அறிவு வளரும் மனம் புதுக்கிடும் வாழ்வு பெறுவாய். அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய். செறிவுறும் உன்றன் அறிவு உள செழுமையும் வலிவும் பெறுவாய். மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்த மெய்நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் களைவாய். இந்த பாடல் பள்ளிப்பறைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்புல 2வது பகுதியில் உள்ளது. புக் பேக் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இசையால் துன்பங்கள் மறைந்து போகும். செகண்ட் கொஸ்டின், உலக நிகழ்வுகளை அறிந்தால் அறிவுத்திறன் மேம்படும். தேர்ட் கொஸ்டின், ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும். கல்வியறிவும் தேவை. ஃபோர்த் கொஸ்டின், பள்ளிப்பறவைகள் நூல் 3 பிரிவுகளில் அமைந்துள்ளது. ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சுங்க. தொடர்ந்து படிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.